ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த அருமையான காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கிலும் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ துலாம் ராசிக்கு வரப்போகிறார், நீச்சம் அடைய போகிறார். இந்த துலாம் ராசியில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் 18/10/2025 முதல் 16/11/2025 நீச்சம் அடைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நீச்சம் உச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சூரியனோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் இதில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் அப்படின்னா துலாமில் நீச்சம், 7ஆம் இடம் நீச்சம். இந்த நீச்சம் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நம்ம அருமையாக சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார், மேஷ ராசியில் ஏன் உச்சம் அடைகிறார்? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் துலாம் ராசியில் வரார். பூமிக்கும் சூரிய பகவானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பூமி நீள்வட்ட பாதையில் தானே சுற்றின்னு வருது. அதனால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இடைப்பட்ட தூரம் அதிகமாகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மழை காலத்தில் சூரிய பகவானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா மேகங்கள் மறைச்சிருக்கும். அந்த மேகங்கள் மறைச்சிருக்கும் போது சூரியனோட ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூமியில் ஒரு உஷ்ணத்தோடு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பூமி குளிர்ந்து இருக்கும். அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுனால தான் சூரியன் நீச்சம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கார்த்திகை மாதம். கார்த்திகை வந்த உடனே பார்த்திங்கன்னா மழை விட்டுடும். எப்போ அப்படின்னா கார்த்திகை தீபத்தோடு விட்டுடும். கார்த்திகையோட மழை போச்சு, கர்ணனோட கொடை போச்சுன்னு ஒரு பழமொழியே உண்டு. கார்த்திகையோட மழை பெய்யும்னு அந்த காலத்தில். இப்போ டிசம்பரில் மழை பெய்யுறது, ஜனவரிலையும் மழை பெய்யுறது, அது அடுத்த விஷயம். மேஷராசியில் ஏன் உச்சமடைகிறார்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த உஷ்ணமான கதிர்கள் நம்ம பூமியில் விழுறதுனால தான் உச்சம். ஆக சூரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உச்சம் நீச்சம் எந்த கிரகத்துக்குமே கிடையாது. நம்ம பூமியில் வசிக்கிறதுனால தான் இந்த உச்சம் நீச்சம்லாம். அந்த வகையில் துலாம் ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும் போதே சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால அங்கே வரார். சுக்கிரனும் வரும்போது நீச்சபங்கராஜ யோகம் உண்டாயிடுறது. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி. 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். 23/10/2025 முதல் 5/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் தான் நீச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரு பகவான், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் நிறைய பேர் எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு சூரிய பகவான் களத்திராதிபதி. எப்போவுமே ஜென்மராசி அப்படியே 7ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருப்பார். ஸோ இந்த களத்திராதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா அஷ்டமராசி, 8ஆம் இடம். நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டென்ஷன். ஏன்னா ராகு வேற உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஏகப்பட்ட குழப்பம். குருவும் இது வரைக்கும் ஃபேவரபுளாக இருந்தவர், அவரும் மாறி ஓடி போயிட்டார், 6ஆம் இடத்துக்கு ஓடி போயிட்டார். என்ன பண்ணுறது? இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார், 6ஆம் இடத்துக்கு ஓடி போயிட்டார். இப்போ ராகுவும் அங்கே அப்படி ஸ்ட்ராங்காக உங்கள் ஜென்மராசியில் உட்காந்துட்டுருக்கார். 2ஆம் இடத்துல சனி வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே இந்த சூரிய பயிற்சி நடக்கிறது. சரி, இந்த களத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தார். சரி, விலகிட்டார், அபாடா அப்படின்னு நினச்சா அவர் எங்கே வர்றார்? பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம். பரவாயில்லை. ஆனால் அந்த 9ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணுறார்.
தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தந்தை தான் 9ஆம் இடம் அப்படின்னாலே பாக்கியம் தந்தையாரோட ஆசீர்வாதம் வேணும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவரோட உடல் ஆரோக்கியம், அதேமாரி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அதேமாரி இந்த மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். சரியா? கவனமாக உங்கள் வேலை என்ன அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் வேலையை நீங்கள் கொஞ்சம் சுணங்கவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் 3/10 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் வரும்போது இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில், அதாவது சொத்து பிரிவினை, பாகப்பிரிவினை, அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். எனக்கு அதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கணும். புரியுதா? பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுமாரி இந்த சில முயற்சிகள் வந்து கொஞ்சம் காலதாமதமாகலாம், இல்லை ஒரு சில முயற்சிகள் நம்ம கையை விட்டு கூட போகலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு கான்ட்ராக்டுக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். நிறைய கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதில் அந்த ஒரு சில கான்ட்ராக்டை உங்கள் கையை விட்டு போகலாம் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒன்று போச்சு அப்படின்னா இன்னொன்று கண்டிப்பாக வரும். அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்லேயும் நீங்கள் போங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜீவனாதிபதி நட்சத்திர சாரம் அப்படிங்கிறனால உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும். 23/10/2025 முதல் 5/11/2025 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் வரார். கண்டிப்பாக அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த பிரம்மாண்டம், மாயை, கற்பனை இதெல்லாம் அதிகமாகும். இப்படி பண்ணணும், அதுக்காகவே தொழில் வியாபாரத்தில் நிறைய முதலீடுகளை கொட்டி நம்ம பண்ணணுங்கிற தாட்லாம் வரும். ஆனால் யோசிக்கணும், நீங்கள் இவ்வளோ முதலீடு போட்டால் நமக்கு வெற்றி கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஒன்று இடக்கு மடக்கா ஆகிடுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அப்படி உங்களால் யோசிக்க முடியாதபடி ஒரு ராகு வந்து கெடுப்பார். ஏன்னா அவரோட நட்சத்திர சாரத்தில் தான் இவர் வர்றாரு, சுவாதி நட்சத்திரத்தில். அப்போ இதெல்லாம் கெடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அனுபவஸ்தர்களை கேட்டுக்கணும். தொழில்னு வச்சுக்கோங்க, அந்த அனுபவஸ்தர்களை கேட்டுக்கணும், இல்லைன்னா உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டுக்கணும். சரியா? இப்படி பண்ணலாமான்னு அது பண்ணால் தான் ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் 2/11 கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் தனவரவில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு நெருக்கடி வரும். ஒன்றும் இல்லை, ஒரு கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். என்ன சரி, கொடுக்கல் வாங்கலே வேணாங்க, கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் ஒருத்தரை போய் பார்க்குறீங்க, அது கூட கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு 10 லட்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 5 லட்சம் வைங்க வரப்போகிறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வராது. அந்த ஒரு இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடை, தாமதம், இந்த மாதிரிலாம், இழுபறி, அந்த மாதிரிலாம். அதுமாரி குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கொஞ்சம் அனாவசியமான பேச்சு. ஏன்னா நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, அது ஒரு பூதாகரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. அனுசரித்து போனால் தான் நல்லது. எப்போவுமே குடும்பம் வந்து அப்படியே டபுள் ட்ராக் அப்படின்னாலும் அப்படியே நம்ம அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் 2/11 குருவோட நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சப்போஸ் இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து நீங்கள் பேப்பர் மூவ் பண்ணிட்டீங்க, அது இன்னும் சேங்ஷன் ஆகலை, இழுபறியாக இருக்குது இந்த காலகட்டத்தில், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், முதலீடு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. போட்டுட்டு யோசிக்கக்கூடாது, போட்டுட்டு மைனஸில் போச்சுன்னா ஐயோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சரியா? இப்படி போட்டால் நமக்கு கரெக்டாக வருமா, இல்லை இந்த முதலீடு போட்டால் போருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மெயினாக. அந்த ஏன்னா பலம் இல்லைங்கிறதுனால தான். சரியா? சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு முடிந்த யதாசக்தி யதாகிரண்யம் என்னென்னா, உங்களுக்கு முடிந்த அளவிற்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானத்துக்கு மிஞ்சின தானம் தர்மம் எதுவுமே கிடையாது. அதனால் அதை பண்ணுங்க. பண்ண உங்களோட பலம் அதிகமாகும், சூரிய பகவானோட பலம் அதிகமாகும். கண்டிப்பாக ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போடுங்க, கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும். எப்போன்னு கேட்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க, போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. பண்ண ரொம்ப அற்புதமானது. புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க.
புற்று கோயில் தினந்தோறும் உங்கள் வர வழியில் எதுனா போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்களேன், தப்பே கிடையாது. பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கு என்ன காசு எவ்வளோ செலவாகிட போகிறது இல்லைல்ல, பார்த்துட்டு வாங்க. இல்லையா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாறுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது களத்திராதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் செய்தாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.